ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸோட்டிக் பெட் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து ஒரு டாக் இருக்குது. ஸோ அந்த டாக் வந்து யூஸ்வலாக டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும், கடையில் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணது தான். ஸோ சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னோட டாகுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் பிக்சர் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பொண்ணாயிட்டாங்க. ஷி இஸ் அ ஃபீமேல் டாக். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வாங்கியிருக்க இந்த பெட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது. இதை வந்து நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம அடாப்ட் பண்ணது கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளை அடாப்ட் பண்ணி ஜெயிலில் போட்டோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் அனிமலை வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்க முடியாது. ஐ மீன் இந்தியாவிலேருந்து அடாப்ட் பண்ணி வளர்க்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து வளர்க்க முடியாது. அது வந்து இல்லீகல். உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அண்ட் பெருசாக ஃபைனும் போடுவாங்க. ஓகே, நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத குயிக்காக பார்த்தது. யா, நம்ம வந்து ஒரு டர்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் இயர் ஸ்லைடு டர்ட்டில். இது வந்து இந்தியாவில் வளர்க்குறதுக்கு லீகல். இது வந்து இல்லீகல் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்க ப்ரீட்ஸை தான் வந்து எடுத்து வீட்டில் வளர்க்கக்கூடாது. அது வந்து இல்லீகல். இவன் வந்து லீகல் தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம இவனை ஜாலியாக வளர்க்கலாம். ஓகே 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 ஓகே, நான் கீழே விட்டுறேன். ஓகே, ஃபைன். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டில்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து டர்ட்டில்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் டர்ட்டில்ஸ் எனக்கு எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா, நான் வந்து ஃபைண்டிங் நிமோ சின்ன வயசில் அந்த டிவியில் போடுவோம்ல, அப்போ ஃபைண்டிங் நிமோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து க்ரஷ் அப்படின்ற ஒரு டர்ட்டில் வரும். அது வந்து அப்பா டர்ட்டில். அதோட பேபி டர்ட்டில் ஒன்று உண்டு. அது வந்து ஸ்குவிட்டா ஏதோ ஒரு நேம் வரும். எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகே, ஸோ அந்த டர்ட்டில் பார்த்ததுலேருந்து எனக்கு சின்ன வயசில் நிறைய டர்ட்டில் டால்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அப்படியே போயிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு டர்ட்டில்னால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரீசெண்ட் டைமில் என்னோட ஷார்ட் ஸ்பீடில் நிறைய டர்ட்டிலாக வந்துட்டு இருந்தது. என்னடா இது ஒரே டர்ட்டிலாக வருது அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்தது. சரி ஓகே, ஒரு டர்ட்டில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி பார்த்தப்போ நான் வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட் வந்து பார்த்தேன். அதை வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு, இது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக அந்த ஆன்லைன் வெப்சைட்டோட நேமை போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்தா நிறைய பேர் அது ஸ்கேம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 2 டேஸ் போச்சு. ஸோ அப்புறம் நான் ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவில பார்த்தா வந்து அந்த கேரக்டரோட பெட் வந்து ஒரு டர்ட்டில். எனக்கு வந்து இந்த பஞ்சபூதங்களே நம்மள வந்து ஒரு டர்ட்டில் வாங்க சொல்லுதோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்துட்டு இருந்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துல எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்து இங்கே எங்கடா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஐடியாவில் இருந்தேன். பட் ஸ்டில் இங்கே வந்து எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து வாங்கிட்டேன். அதான் இந்த டர்ட்டில் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இவனை வந்து இப்படி தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது இவனா, இவளா அப்படின்றது தெரியல. குட்டியா இருக்கனால ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது இவனா, இவளா அப்படின்றது தெரியும். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இப்போ நம்ம டர்ட்டிலுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நான் இன்னும் நேம் வைக்கல. அண்ட் வந்து 2 ஜெண்டருக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி. பிகாஸ் ஜெண்டர் தெரியாதனால நம்ம வந்து நேமே இல்லாமல் பல வருஷங்கள் வாழ முடியாதுல்ல. அதனால வந்துட்டு ஒரு நேம் வைப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஆனா 2 ஜெண்டருக்கும் ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கணும் அந்த நேம். ஸோ அந்த மாதிரி ஒரு நேமை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டர்ட்டில் பிடிக்கும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவனை வச்சு இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணலாம். பை.